Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம TS Gravelல 48th ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அமித் விஜய் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆன் 1st April 2025 அன்னைக்கு they are investing capital of 2 lakh and 1,50,000 respectively. பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum. அமித்துக்கு வந்து 2,000 per month salary கொடுப்பாங்க. விஜய்க்கு வந்து 3,000 per month. ப்ராஃபிட் வந்து என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா 3:2. நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோ? 2,60,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து 2,20,000 ஃபார் அமித் அண்ட் 2,500 ஃபார் விஜய். இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபார்மேட் ஆஃப் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு கீழே ஃபார் த இயர் எண்டட் 31st March 2026. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்? 1st April 2025. ஸோ 1 year முடிஞ்சு இயர் எண்டில் வந்து P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டெபிட் கிரெடிட் எழுதிக்கணும். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க 2,16,000. ஸோ இந்த சைடு கிரெடிட் சைடு தான் நமக்கு இன்னொரு ஐட்டமும் வரும். என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். டெபிட் சைடில் என்ன வரும்னா 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அப்புறம் 2 சேலரிஸ் இங்கே தான் வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து அமித்துக்கு கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,200 டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு 2,500. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10%. கேபிட்டல் எவ்வளோ? 2 lakhs ஃபார் அமித் அண்ட் 1,50,000 ஃபார் விஜய். அப்போ அதில் வந்து 10% தான் இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் அமித்துக்கு வந்து 10%ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அமித்தோடது வந்து 20,000. 2 lakhsல 10%. விஜயோடது வந்து எவ்வளோ? 15,000. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? விஜய் சேலரிஸ் பார்க்கலாம். இப்போ அமித்துக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா 2,000 per month. ஒரு மாதத்துக்கு 2,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 24,000. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 2,000 × 12, ஏன்னா 12 monthsக்கு. அதே மாதிரி விஜய் 3,000 per month. அப்போ ஒரு வருஷத்துக்கு × 12 அப்படி போட்டோம்னா 36,000 வரும். இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணிடலாம். இங்கே சேலரிஸ் அமித் இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். 35,000. இது எவ்வளோ வருது? 60,000. அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஐட்டம்ஸுமே கொடுக்கல. அதனால நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டோட டோட்டல் வந்து 4,700. இப்போ 2,16,000 ப்ளஸ் 4,700 வந்து 2,20,700. அதே வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. 2,20,700 மைனஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வரும்? 95,000 வருதா? 35,000 ப்ளஸ் 60,000. 2,20,700 மைனஸ் 95,000 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருது? 1,25,700. இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணணும் பார்ட்னர்ஸ்க்கு. டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு அமித்துக்கு அண்ட் விஜய். என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க கொஷனில்? 3:2. இது எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 1,25,700 இன்ட்டு 3/5 வரும். அமித்துக்கு வந்து இன்ட்டு 3/5 வரும். விஜய்க்கு எவ்வளோ வரும்னா 2/5 வரும். அதுதான் 3:2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா அமித்துக்கு 75,420, விஜய்க்கு வந்து 50,280 வருது. இப்படி தான் இந்த சம் போடணும்.